இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை எந்த அளவிற்கு உறுதியாக பின்பற்றுகிறோம். காரணம், நாம் கடந்த நாளிலும் கூட அவருடைய ஆவியை குறித்து நிதானித்துக் கொண்டு வந்திருக்கிறோம். இதன் தொடர்ச்சியாக இந்த நாளிலும் சில வசனங்களை பார்க்க இருக்கிறோம். சற்று கூர்மையாகவே கவனியுங்கள். வாசிக்கப்படுகிற வசனங்கள் எந்த அளவிற்கு என் இருதயத்தை தேற்றுகிறது. நான் உலகத்திலிருந்து பிரிந்து வந்த பிறகு என் தேவனுக்கு என்னுடைய ஆவியில் எந்த அளவிற்கு வைராக்கியமாய் இருக்கிறேன், என் இயேசுக்கு எந்த அளவிற்கு நான் பிரியமான காரியங்களை செய்கிறேன் என்கிறதை குறித்து நாம் நிதானிக்க இருக்கிறோம். சரி, தொடக்க வசனமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்ல ஆரம்பிக்கிறது. மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு சிஷ்டாந்தப்படுத்தினான். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு, எந்த ஆவியில்? நன்றாக யோசித்து பாருங்கள். தேவனுக்கு முன்னதாக அவன் எந்த அளவிற்கு வைராக்கியம் பாராட்டுகிறான் என்றால், சத்தியம் இப்படி அவனை குறித்து எழுதி வைத்திருக்கிறது. ஆவியிலே வைராக்கியம் உள்ள நபராக அவன் இருக்கிறான் என்று. பழைய ஏற்பாட்டு தேவனை தன் மனதில் வைத்துக் கொண்டு சபையை பாழாக்கி கொண்டிருந்த நாட்கள் கடந்த பிறகு தேவன் அவனோடு இடைப்படுகிற நேரம் வருகிறது. தேவனை சந்திக்கிறான். பிறகு அவனுக்கு சத்தியம் வெளிப்படுகிறது. ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறான். நமக்கு எல்லோருக்கும் தெரியும், அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல, நீங்கள் மனம் திரும்பி பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலேயே ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது ஆவியின் வரங்களை பெறுவீர்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த ஆவியானவரை என் பாவங்கள் கழுவப்படும் பொழுது நான் உள்ளே அனுமதிக்கிற பட்சத்துல, பவுல் இங்கே மீண்டுமாக அவனை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல, வழியிலே நீ கண்ட அந்த கர்த்தராகி இயேசு அவர் நாமத்தாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பிறகு இந்த பவுல் அங்கு தமஸ்கு இருக்கக்கூடிய யூதர்களை கலங்க பண்ணினான் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. காரணம், இவர்தான் அவர் என்கிற அந்த உணர்வு வரும் பொழுது, அந்த ஆவியின் உணர்வு நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது நாம் ஆவியிலே உற்சாகப்படுகிறது மாத்திரமல்ல, வைராக்கியம் கொள்ள ஆரம்பிக்கிறோம். காரணம், நான் முழுமையாக இயேசுவை நேசிக்கக்கூடிய ஒரு காலம். இன்று உங்களையும் என்னையும் எடுத்துக்கொள்ளலாம். எல்லோரும் கிறிஸ்தவர்களாக, அநேகர் ஒரு ரோமன் கத்தோலிக்கமோ இல்லை வேறு விதமான டெனாமினேஷன்லயோ வேறு விதமான சபைப்பிரிவுகளிலே இருந்து வந்தவர்களாக இருக்கலாம். அப்பொழுதும் தேவனை அறிந்தவர்கள் தான். இயேசு என்ற நாமத்தை தெரிந்து வைத்திருந்தோம், புனிதர்கள் என்களை தெரிந்து வைத்திருந்தோம். இல்லை, பெந்தகோஸ்தே சபையில் அனுபவம் உள்ள நபர்கள் அங்கு இயேசு கர்த்தர் என்கிற நாமத்தை எல்லாம் அறிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் ஆவியிலே வைராக்கியம் இருந்ததா? இந்த ஆவியில் வைராக்கியம் இருக்குமேயானால் சத்தியத்தை சத்தியத்தின்படி பேச ஆரம்பிப்போம், சத்தியத்தை சத்தியத்தின்படி கை கொள்ள ஆரம்பிப்போம். இங்கே பவுல் சொல்லிக் கொடுக்கிறான். எப்படியாம்? பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யாருக்கு சொல்லிக் கொடுக்கிறான்? யூதர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். அதை அவன் பழைய ஏற்பாட்டு காரியத்திலிருந்து திருஷ்டாங்கப்படுத்துகிறான். இதுதான் ஐயா அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்று ஆவியிலே அவன் வைராக்கியம் கொடுக்கிறான். இந்த ஆவி நமக்குள் வருகிறது என்றால், நமக்குள்ளே பெற்றிருக்கிறோம் என்றால், நாம் ஆவியிலே வைராக்கியமாக இருக்கிறோமா? இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன். இதே அப்போஸ்தலர் புத்தகம் 18ஆம் அதிகாரத்துல இன்னொரு நபரை குறித்து நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 25 முதல் 28 முடிய வாசிக்கலாம். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியிலே அணங்குள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெபாலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போதே ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்றிருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். அவன் அங்கே வந்த பின்பே வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியினால் கிருபையினாலே விசுவாசிகள் ஆனவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தான். ஆமென்.
ஆமென். வாசிக்கப்பட்ட வசனத்தை கூர்ந்து கவனியுங்கள். 25 சொல்கிறது, அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து, மனம் திரும்புவதை குறித்து மாத்திரம்தான் அறிந்தவனாக இருந்தான். மனம் திரும்புவதை குறித்து யோவான் ஸ்நானன் கொடுத்த அந்த ஞானஸ்நானத்தை அவன் பெற்றுக்கொண்ட பொழுது அவன் எப்படி இருந்திருக்கிறான்? எனவாம், ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவர்களை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவனை இந்த குடும்பத்தார் பார்க்கிறார்கள், ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் பார்க்கிறார்கள். வேதத்தை குறித்து இந்த அளவுக்கு அறிந்திருக்கிறானே இந்த மனுஷன் என்று அவனுக்கு என்ன சொன்னார்கள்? இவர்கள் சத்தியம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கிலாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை எப்படி சொல்லிக் கொடுத்தார்கள்? அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பிரியமானவர்களே, இன்றும் அப்படித்தான். எப்படி? நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று அதை குறித்து பழமையை குறித்து பேசிக் கொண்டிருந்த நாட்கள் வைராக்கியமாக தெரிந்திருக்கலாம். ஆனால் இன்று சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் எப்படி தேவனுடைய மார்க்கத்தை குறித்து திட்டமாய் அவனுக்கு விவரித்தது போல. இன்று எந்த நாமத்தில் ஞான ஸ்நானம், பிதாகுமாரன் பரிசுத்தாவி என்கிறதை குறித்து வைராக்கியம் பாராட்டிய அந்த நாட்கள் போக, இப்போ திட்டமும் தெளிவுமாய் விவரித்து காண்பிக்கப்பட்ட இந்த நாள் வந்த பிறகு இங்கே யோசித்து பாருங்கள். எந்த நாமத்தில் ஞான ஸ்நானம், தேவன் ஒருவர் என்கிற அந்த வெளிப்பாடு, கர்த்தருடைய வருகை குறித்த வெளிப்பாடு, நான் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த எண்ணம் அது எப்படி இருக்க வேண்டும், நான் எப்படி மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும், முதலில் என் குடும்பத்தாரை குறித்த எண்ணம் எப்படி எனக்கு வர வேண்டும், நான் எப்படி குடும்பத்தாரோடு கர்த்தரை சேவிப்பது, இதையெல்லாம் எப்படி திட்டமும் தெளிவுமாய் விவரித்து இன்று உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது என்றால், இப்போ 28 சொல்கிறது, அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடைய பலமாய் தர்க்கம் பண்ணி, இந்த தேவனுடைய ஆவியை பெற்ற பிறகு நான் பலமாய் மற்றவர்களுக்கு இதை குறித்து தெளிவுபடுத்தி இருக்கிறேனா? ஐயா, ஆவியை பெற்ற பிறகு நான் அனல் உண்ணவளாய் இருக்க வேண்டும், ஆவியை பெற்ற பிறகு நான் வைராக்கியமாக இருக்க வேண்டும், பவுலை போன்று, இங்கே அப்பல்லோவை போன்று. ஆனால் அப்படி நான் இன்னும் நடந்து கொள்கிறேனா? இன்னும் குடும்பத்தையும் மற்ற காரியங்களையும் சூழல்களையும் நான் காரணம் காட்டிக்கொண்டு இன்னும் ஆவியை அவித்துக் கொண்டுதான் இருக்கிறேனா? எதற்காக விட்டு சபையிலே நாம் கூடிக்கொண்டிருக்கிறோம்? ஏதோ கடமைக்கு அந்த ஒரு சபைக்கு சென்று கொண்டிருந்தேன், இங்கொரு சபைக்கு போகிறேன் என்று இடத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறேனா? இல்லை, என் இருதயத்தை மாற்றி ஆவியிலே அனல் உள்ளவனாய் இருக்கிறேனா? நாம் தான் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாங்கப்படுத்தினான் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக வேத வாக்கியங்கள் இன்று உங்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் விவரித்து காண்பித்த பிறகும் நான் இன்னும் ஆவியிலே எந்த அளவிற்கு வைராக்கியமாக இருக்கிறேன். ஏனால் ஏற்கனவே இதே அப்போஸ்தலர் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்த்தோம். அவன் ஆவியிலே அனல் உள்ளவனாய் வைராக்கியம் கொண்டு என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக அந்த அளவிற்கு நான் இன்னும் வைராக்கியமாக இருக்கிறேன் என்பதைதான் நாம் சோதித்து பார்க்க வேண்டிய இடத்திலே வந்திருக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆவது அதிகாரம் 16ஆவது வசனத்தை வாசிக்கலாம். அத்தேனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பற்றவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். ஆமென். என்ன சொல்லிக் கொடுக்கிறது? அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 16, 17 வாசித்தது போல, அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அவன் சும்மாக இருக்கவில்லை, அந்த பட்டணத்தை சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த பட்டணம் என்னவாக இருக்கிறது? விக்கிரகங்களால் நிறைந்திருப்பதை பார்த்து தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும், யாரோடும்? யூதரோடும், அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பக்தி உள்ளவர்களோடும் என்ன செய்கிறான்? அவன் சந்தை வேளையில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணுகிறான். காரணம், அந்த ஆவி, தேவனுடைய ஆவி உள்ளே இருக்குமானால் சத்தியத்தை சொல்வதற்கு நேரம் பார்த்து கொண்டே இருக்கும். எது வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கே என் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும், இயேசுவை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம். நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை எடுத்துக் கொள்ளுங்களேன், வாசித்து பார்க்கலாம். மார்க் புத்தகம் 9ஆவது அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். என்ன நடக்கிறது? உங்களுக்கு ஒரு மேலோட்டமாக சொல்ல வேண்டும் என்றால், அங்கே ஒரு தர்க்கம் வருகிறது. இயேசு அந்த இடத்துல இல்லை. அங்க இருக்கக்கூடிய சீஷர்கள்
அப்போஸ்தலர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுக்குள் யார் பெரியவன் என்கிற எண்ணம் அங்கே அவர்களுக்குள் எழும்ப ஆரம்பிக்கிறது. இதை தேவனும் கவனித்திருக்கிறார். பிறகு வந்து அவர்களிடத்தில் கேட்கிறார், எதை குறித்து நீங்கள் தர்க்கம் பண்ணினீர்கள் என்று. அவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள். காரணம், தங்களுக்குள் யார் பெரியவன் என்கிற எண்ணம் அவர்களுக்கு எழும்புகிறது. இப்படி யோசித்து பாருங்களேன். இயேசு அங்கே கூட இருந்தாலும், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அருகில் இருந்தாலும் கூட, அவர்கள் தன் தேவனுடைய ஆவியை பெறாத பட்சத்தில் உலகம் எதை யோசிக்குமோ, ஒரு கூட்டமோ ஒரு குழுவோ ஏற்படுத்தப்படும் பொழுது அங்கே யார் பெரியவர், யார் முன்னிலை, யார் சிறியவர் என்கிற நிலைப்பாடு இருக்க ஆரம்பிக்கிறது. அது இன்றும் நிறைய இடத்தில் இருக்கிறது. ஆக இயேசு கூட இருக்கும் பொழுது கூட அவர்களுக்குள் என்ன நடக்கிறது? நீர் பெரியவரா, நான் பெரியவரா என்கிற நிலைப்பாடு அங்கு இருக்கிறது. ஆனால் தேவன் மரிக்கிறார், உயிர்த்தெழுகிறார், தன் ஆவியை மீண்டுமாக இவர்களுக்கு கொடுக்கும் பொழுது இப்போ என்ன நடக்கிறது என்று வாசியுங்கள். அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். ஆமென். ஆக இந்த பேதுருவை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். அன்று தங்களுக்குள்ளே யார் பெரியவர் என்று வாதம் பண்ணிய இந்த நபர்கள் தான் இயேசுவை அழைத்துக் கொண்டு சென்ற பொழுது, கட்டி அழைத்துக் கொண்டு சென்ற பொழுது அங்கே பேதுருவை பார்த்து கேட்கிறார்கள், நீயும் இவரோடு கூட இருந்தவன் தானே என்று கேட்கும் பொழுது, நான் இல்லை என்று மறுதளித்தவன் தான் இந்த பேதுரு. பயத்தினால் இயேசுவை சபிக்கவும் செய்தவன் தான் இந்த பேதுரு. பிறகு இப்பொழுது எப்படி இவன் தைரியமாக இங்கே பேச ஆரம்பிக்கிறான்? மீதி 11 பேரும் எப்படி அமைதியாக நின்று கொண்டிருக்கிறார்கள்? யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய ஆவியை பெற்ற பொழுது இப்பொழுது அவன் பேசுகிறான், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய தைரியம் இவனுக்கு எப்படி வந்தது என்றால், தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற அந்த அளவில்லாத கிருபைதான். இன்று நீங்களும் நானும் சத்தியத்தை அறிந்த பிறகு தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம் என்கிறால், நாம் இன்னும் எத்தனை நபர்களுக்கு இந்த ஆவியிலே வைராக்கியம் கொண்டு மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். அவர்கள் கேட்கிறார்கள், கேட்கவில்லை, பின்பற்றுகிறார்கள், மறந்துடுகிறார்கள் என்பது வேறு விஷயம். அது கர்த்தர் பார்த்துக் கொள்கிற விஷயம். நமக்கு சொல்லிக் கொடுத்தது, ஆகையால் புறப்பட்டு சொல்லுங்கள் என்று சொன்னார் அல்லவா? எத்தனை நபர்கள் இன்னும் புறப்பட்டு சத்தியத்தை நாம் இன்னும் தைரியமாக ஆவியிலே அனலாய் நாம் சொல்லி இருக்கிறோம். நாம் நம்மையே நிதானித்து பார்க்க வேண்டிய தருணம் பிரியமானவர்களே. தினந்தோறும் சத்தியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். நான் பேசுகிற விதம் உங்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் சத்தியம் எதுவோ அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரணம் என்னிடத்தில் இருக்கிறது, காரியம் இருக்கிறது. ஏனென்றால் சத்தியத்தை தினந்தோறும் கேட்டுவிட்டு செல்லக்கூடிய நபர்கள் நீங்களும் நானும் அல்ல. நான் ஒரு கட்டட சபையிலே, ஒரு ஸ்தாபனத்திலே இல்லை, ஒரு பாரம்பரிய சபையிலே இல்லை. நான் இருப்பது வீட்டு சபையில் என்பதை மறந்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் எனக்கு கடமை இங்கு வீட்டு சபையிலே அநேகம் உண்டு. வேதவசனத்தை நான் வாசித்து விட்டு அதை குரூப்பிலே போடுவதனால் எனக்கு சத்தியம் தெரிந்து விட்டது என்பதல்ல. 4 பேர் அதற்காக ஆமேன் போடுவது என்பதற்காக அல்ல. அந்த சத்தியத்தை படித்து நான் எந்த அளவிற்கு கை கொண்டிருக்கிறேன் என்பதுதான் இங்கே முக்கியம். ஆக என் வைராக்கியம் என் தேவன் கொடுத்த ஆவியினால் வருகிறது என்றால், அதை நான் மற்றவர்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை இடத்தில் இருக்கிறது. அதை செய்து கொண்டு வருகிறோமா என்பதை திரும்பி பார்க்க வேண்டிய தருணம் தான் இந்த நாளுக்கானது. தொடர்ந்து வாசிக்கலாம். 1 யோவான் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆமென். எப்படி அறிந்திருக்கிறோம்? 1 யோவான் புத்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது, அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். நாம் பொய் பேசுவதில்லை பிரியமானவர்களே. நாம் மற்றவர்களை குறை சொல்வதில்லை. வீட்டு சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நன்றாகவே தெரியும், நீங்கள் வீணாக எந்த நேரத்தையும் வீணடிப்பதில்லை. நீங்கள் பேச ஆரம்பிப்பீர்கள் என்றால் சத்தியத்தை மாத்திரமே பேசக்கூடிய நபர்கள். நீங்கள் 10 வார்த்தை பேசுவீர்கள் என்றால் 10 வார்த்தையும் வசனத்தின் அடிப்படையில் தான் பேசக்கூடிய நபர்கள். காரணம், அவர் தம்முடைய ஆவியிலே நமக்கு தந்தல் இருக்கிறார். அதனால்தான் நாம் அவரில் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். சத்தியத்தை அறிந்த பிறகு அதில் ஒரு பொய்யும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது என்றால், அப்போ நீங்கள் அதை அறிந்த பிறகு, அவருடைய ஆவியை உள்ளே அனுமதித்த பிறகு, அந்த ஆவியில் பொய் கலவுவதற்கு வாய்ப்பில்லை. பொய் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியும். ஆக இந்த ஆவியை பெற்றிருக்கிற நான் இதில் எந்த அளவிற்கு வைராக்கியமுள்ளதாக இருக்கிறேன்,
இது நிதானம், நிதானம், நிதானம். நிதானிக்க வேண்டியதுதான் இங்கே மிகவும் முக்கியம். ஆக நம்மில் இருப்பதை அறிந்திருக்கும் பட்சத்தில் நான் இந்த ஆவியை சரியாகத்தான் செயல்பட வைக்கிறேனா என்றால் நமக்கு தெரியாது என்று வேதம் பலமுறை சொல்லிக் கொடுக்கிறது. நாம் அறியாத பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படி என்றால் அதை அறிந்திருக்கக்கூடிய சூழலுக்கு வரும் பொழுது அதை சரியாக கை கொள்ளக்கூடிய நிலையும் நமக்கு வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம். இந்த நம்மில் அறிந்திருக்கிறதை அடுத்தடுத்த நிலைக்கு போகும் பொழுது யாக்கோப்பு என்ன சொல்கிறார் என்பதை கவனிப்போம். யாக்கோப்பு புத்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. ஆமென். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் 26 வாசிக்கப்பட்டது போல ஆவி இல்லாத சரீரம் செத்தது என்று சொல்லுகிறது. எந்த ஆவி? அப்போ சாதாரணமாக நீங்கள் நிலைப்பீர்கள் என்றால் அது பழைய வாழ்க்கை. இங்கே தேவனுடைய ஆவியை பெற்ற பிறகும் அவருடைய ஆவி எனக்குள் அனுமதித்த பிறகும் நான் இன்னும் செயல்படாமல் இருப்பேனா? நீங்கள் யோசிங்கள். காலம் சமீபம். 2000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட வார்த்தை. சமீபம் என்று சொல்லப்பட்ட பிறகு நான் இன்னும் காரியங்களை முன்னெடுக்காமல் இருந்தேன் என்றால், இன்னும் கிரியை செய்யாமல் இருப்பேன் என்றால், நான் மீண்டுமாக தேவனிடத்திலே அமர வேண்டும். நான் கிரியை செய்வதற்குத்தான் இங்கே வருகிறேன், மற்றவர்களைப் போல அல்ல. நாம் ஏற்கனவே பேசியது போல ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனாக இருப்பேன் என்றால் நான் ஒரு வாரம் மாத்திரம் சென்று விட்டு ஒரு மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ செலவு செய்துவிட்டு நான் திரும்பி விடுவேன் என்னுடைய வழக்கமான நடவடிக்கைகளுக்கு. ஆனால் வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நமக்கு அப்படி அல்ல. இதோ நாளை ஒரு நாள் தான் இருக்கிறது, நாளை மறுதினம் சபை கூட போகிறது. சபை கூடுகையிலே நான் கலந்து கொள்கிறேன் என்றால் நீங்கள் நன்றாக யோசிக்க வேண்டும். அங்கே அன்புக்கு நீங்கள் கூடுகிறீர்கள். அடுத்த விஷயம் சொல்கிறது நற்கிரியைகளுக்கும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. நான் எந்த அளவிற்கு நற்கிரியை செய்து சபையிலேயே போய் நான் அமர்கிறேன் யோசித்து பாருங்கள். நான் இந்த 7 நாட்கள் இடைவெளி இருக்கிறது, அதில் நான் நற்கிரியை கிறிஸ்துவை எந்த அளவிற்கு அறிவித்தேன், ஆவியில் வைராக்கியம் கொண்டு யாருக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். சபை கூடுகையில் கலந்து கொள்வதை விட்டுவிடக் கூடாது என்கிற வார்த்தையை மாத்திரம் பிடித்துக் கொள்வதல்ல, முன்னதாக ஒன்று சொல்லிக் கொடுக்கிறது. அது அன்புக்காக இருக்கிறதை தாண்டி நற்கிரைகளிலும் அதில் இருக்கிறது. அந்த கிரியை எந்த அளவிற்கு இருக்கிறது? புறப்பட்டு போனோமா? எத்தனை நபர்களுக்கு சத்தியம் சொன்னோம்? எத்தனை நபர்கள் அதை கேட்டார்கள்? எனக்குள்ள அந்த ஆத்ம திருப்தி வருகிறதா? நான் உறங்க செல்லும் முன்பு இந்த சத்தியத்தை எத்தனை நபர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன்? வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சத்தியத்தை விதைக்க வேண்டியது நம்முடைய கடமைதான். அதுதான் வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரதானமானதும் கூட. மற்றவர்களை பறித்து நமக்கு கவலை இல்லை. அநேகர் புறப்பட்டு செல்கிறார்கள். நம்மை குறித்து குறை பேசுகிற கூட்டங்கள் அநேக உண்டு. ஆனால் சத்தியத்தை முழுமையாக அறிந்திருக்கிற நாம் அதை ஒரு நாளும் காதிலே போட்டுக் கொள்ளாமல் கடந்து போவதை நாம் வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிந்தவர்கள் நீங்களும் நானும். அவன் சொல்லுகிறான், ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியை இல்லாத எந்த விசுவாசமும் செத்ததாக இருக்கும். ஆக நான் ஆவி இல்லாதவன் அல்ல, நான் ஆவியை உடையவனாக இருக்கிறேன். அதில் நான் வைராக்கியம் பாராட்டக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம். பேதுரு என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். 1 பேதுரு புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் மாயமற்ற சகோதர சேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாகி இருக்கபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஆமென். ஆமென். ஆக ஆவி இல்லாத அந்த சரீரத்திலே அடுத்த நிலைக்கு அவன் கொண்டு போகிறான். கவனிங்கள், நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி. என்ன சிநேகம்? அதில் மாய்மாடம் இருக்க வேண்டாம். அந்த சிநேகத்திலே சொல்லிக் கொடுக்கிறான். ஏனென்றால் ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. கவனிங்கள், உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால். எப்போ சுத்தமாக்கி கொண்டீர்கள்? வாசித்து பாருங்கள். இங்கே ஒரு கை வைத்துக் கொண்டு யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் 15:3. நான் உங்களுக்கு சொன்ன நீங்கள் இப்போதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். அவர் சொன்ன உபதேசம் உங்களை சுத்தமாக்குகிறது. புரிந்து கொள்ள வேண்டும்.
இயேசு கிறிஸ்துவின் வசனம் மாத்திரம்தான் உங்களை சுத்தமாக்கும். அவருடைய உபதேசம் மாத்திரம்தான் உங்களை சுத்தமாக்கும். அவங்க உங்களை சுத்தமாக்குகிறபடியால் எப்படியாம் அவர் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்த நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட மேலே சொன்னது மாயமற்ற சிநேகம். அந்த மாயமற்ற அன்பு இருக்கக்கூடாது என்றால் சுத்த இருதயத்தோடு நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதை தாண்டி அதில் ஊக்கமாக அன்பு கூற வேண்டும். நடைமுறை விஷயத்தை நாம் பேசிக்கொள்வோம். நாளை மறுநாள் சபை கூடுகிறது என்றால் நாம் நம்மை நிதானிப்போம். முதலில் என் குடும்பத்தில் அந்த ஊக்கமுள்ள அன்பு இருக்கிறதா? மாயமற்ற சிநேகத்தைக்கு பதிலாக மாயமற்ற குடும்ப அன்பு இருக்கிறதா? என் கணவனையும் மனைவியையும் நான் முழு இருதயத்தோடு தான் நேசிக்கிறேனா? நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. மார்க்க புத்தகம் 12ஆம் அதிகாரம் சொல்லிக் கொடுக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலன், முழு சிந்தை என்று சொல்லிக் கொடுக்கிறது. எல்லாவற்றையும் முழுமையாக கேட்கிற அந்த கர்த்தரிடத்திலே போய் நீங்கள் அமர்வீர்கள் பொழுது நீங்கள் உங்களுடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவுகள் விஷயத்திலே எந்த அளவிற்கு முழு இருதயத்தோடு இருக்கிறீர்கள்? உங்களுக்கு தோராயமாக ஒரு விஷயம் சொல்லுவேன் என்றால், உன் சகோதரத்திலே உனக்கு பிரச்சனை இருக்குமானால் நீ பலிபிடத்திலே பலியை வைத்துவிட்டு முதலில் போய் உன் சகோதரோட ஒப்புரவாக என்று சொன்னவர் கர்த்தர். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தன்னை எந்த அளவிற்கு விட்டுக் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்க வேண்டும். அவர் தேவன் தான், அவர் கர்த்தர், ராஜாதி ராஜா, மாற்று கருத்திற்கு இடமே இல்லைதான். மகாதேவன், நித்திய ஜீவனை தரக்கூடிய தேவன். அப்படிப்பட்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே சகோதரன் என்ன செய்ய வேண்டுமாம்? நீ முதலில் போய் உன் சகோதரன் நல்மனம் பொருந்தி விட்டு பிறகு வந்து இடத்திலே காணிக்கை செலுத்து என்கிறார். ஒரு படி எந்த அளவிற்கு இறங்குகிறார் என்று கவனி. இன்னொரு வசனத்தை குடும்ப விஷயத்தை பற்றி நாம் சொல்லுகிறபடியால் இதையும் ஒரு விஷயம் யோசித்து பார்க்கலாம். இங்கே கை வைத்துக் கொண்டு 1 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 4:5 வாசிக்கலாம். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தினால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். ஆமேன். ஆமேன். பலி செலுத்த வருவதற்கு முன்னதாக உனக்கு எங்கு பிரச்சனை இருக்கிறதோ அங்கு நீ போய் நல்மனம் பொரிந்துவிட்டு பிறகு வந்து என்னிடத்திலே பேசு என்கிறார் கர்த்தர். இன்னொன்று, குடும்ப வாழ்க்கை குறித்து நாம் பேசி வருகிற சூழலிலே இங்கே கர்த்தர் ஒன்றை பேசுகிறார். எப்படியாம்? மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, அதே போல புருஷனும் அதற்கு அதிகாரி. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒன்று சொல்லிக் கொடுக்கிறது வசனம். எப்படியாம்? உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு. நன்றாக கவனிங்கள் பிரியமானவர்களே. இங்கே கர்த்தருடைய அன்பை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏதோ ஒரு நல்லவர், வல்லவர், பரிசுத்தர் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி விட்டு கடந்து போகிறோம். ஆனால் உள்ளான கர்த்தருடைய அன்பை கவனித்து பாருங்கள். கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அந்த அன்பை அவர் எந்த அளவிற்கு அங்கீகாரம் செய்கிறார் என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். எப்படியாம்? உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை வராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி. என்னிடத்தில் நீங்க பேச வர வேண்டும் என்றால், என் வேலையை செய்ய வேண்டும் என்றால், என் வசனத்தை நீங்கள் கை கொண்டு மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த அன்பை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். அங்கு சொன்னார், பலிபிடத்திலே பலியை வைத்து விட்டு போய் உன் சகோதரத்திலே அன்பு காட்டு என்று சொல்லிவிட்டு திரும்பி வந்து இடத்திலே பலி செலுத்து என்று சொல்லிக் கொடுத்த கர்த்தர், நீ உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை வரக்கூடாது என்றால் முதலில் நீங்கள் இருவரும் நீங்கள் முதலில் அதில் சம்மதம் தெரிவிக்க வேண்டும். பிறகு வாருங்கள் இடத்திலே என்று கேட்கிறார். இங்கே எதற்கு முன்னுரிமை காருங்கள், எந்த அளவிற்கு தன்னை தாழ்த்துகிறார் என்று கவனிங்கள். அநேகர் நம்புவதில்லை. கர்த்தர் மாம்சத்தில் வழிபட்டார், அவர்தான் கர்த்தர், அவர்தான் இயேசு என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் அதில் பிதற்றக்கூடிய நபர்கள் உண்டு. அவர் ஏன் இறங்கி வர வேண்டும்? அவர் சிலுவையை சகித்தார் என்று எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் சொல்லிக் கொடுக்கிறது. அந்த சகிப்புத்தன்மை எதற்காக? இதுதான் பரிபூர்ண அன்பு என்ற அர்த்தம். இப்படி ஒரு தேவனை வைத்துக் கொண்டு இன்னும் நான் குடும்ப சூழலுக்குள்ளே சரியான ஒரு கட்டமைப்புக்குள் இருக்கவில்லை என்றால் நீங்கள் மாயம் உள்ள அன்பா, மாயமற்ற அன்பா? நிதானித்து பார்த்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஏனென்றால் பேதுரு எழுதி கொடுக்கிறான். அவன் 1ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்லும் பொழுது கூட எப்படி சொல்கிறான் பாருங்கள். நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து.
இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் எந்தது வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. நன்றாக கவனிங்கள். இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன். உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால், இந்த ஆத்துமாவை சுத்தமாக்க வேண்டும் என்றால், இளைப்பாறுதல் வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை இங்கே ஒரு கை வைத்துக் கொண்டு எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு புத்தகம் 11வது அதிகாரம் 28, 29, 30 வாசிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். கவனிங்கள் பிரியமார்களே, 28 நீங்கள் எல்லா இடத்திலும் பார்த்திருக்கலாம். மத்தேயு புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இல்லத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மிக எளிமையாக அவர் பேசிய விஷயம். அந்த இளைப்பாறுதலின் அடுத்த படியை அவர் விவரிக்கிறார். எப்படி அந்த இளைப்பாறுதல், நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கக்கூடிய இளைப்பாறுதல் உங்களுக்கு வேண்டும் என்றால், மேலோட்டமாக மேலே சொன்னதை விவரிக்கிறார் கீழே அடுத்த வசனத்துல. எப்படியாம்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஏற்கனவே 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே மாயமற்ற சிநேகம் உள்ளவர்களாக இல்லாமல் எப்படியாம் உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டீர்கள். எதற்கு? இயேசுவுடைய உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்து. யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். ஆக நான் அவருடைய உபதேசத்தை கேட்டு சுத்தமாக இருக்கிறேன் என்றால், அவர் சொல்லுகிறார் அந்த ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை குறித்து சொல்லுகிறார். எப்படியாம்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். அடுத்து சொல்லுகிறார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். எந்த மனிதனிடத்திலும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்களே என்றால், நான் அந்த மனிதனுக்கு அடிமையாகத்தான் இருப்பேன். ஆனால் நீங்கள் இயேசுவிடத்திலே கற்றுக்கொள்வீர்கள் என்றால், நீங்கள் இயேசுக்கு அடிமை என்று ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் சொல்லிக் கொடுக்கிறது. உங்கள் அவயவங்களை நீங்கள் எப்படியாம் கிறிஸ்துவுக்கு அடிமையாக ஒப்புக்கொடுங்கள். முதலாவது கிடைப்பது பரிசுத்தம், 2வது கிடைப்பது நித்திய ஜீவன் என்று ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் பதிவு செய்கிறது. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார் தொடர்ந்து, எப்படியாம் உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டீர்களவா என் உபதேசத்தினாலே. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? என் உபதேசம் என்று சொல்லும் பொழுது இங்கே கர்த்தர் சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். ஒருவன் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ள கடவன் என்று சொல்லும் பொழுதுதான் சொல்கிறார். அப்பொழுது என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இன்று சொல்லுகிறார்கள் உலகத்திலே, அந்த சகோதரர், அந்த போதகர், இந்த போதகர், மிக பேமஸாக இருக்கக்கூடியவர், பிரபலமாக இருக்கக்கூடிய போதகர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அவரிடத்திலே கற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை. ஆனால் இயேசுவிடத்திலே கற்றுக்கொள்ளும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஐயா, நித்திய ஜீவன் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அடிக்கடி வசனம் சொல்லிக் கொடுக்கும் போதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். போதிக்கிற சகோதரனோ சகோதரிடத்திலே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களை பார்க்க வேண்டாம். பிரிந்து போயிருக்கக்கூடிய அநேக சகோதர சகோதரிகளிடத்திலே கற்றுக்கொண்ட விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் மனிதனை பார்த்தார்கள். அவர்கள் வேதாகமத்தை பார்க்கவில்லை, கர்த்தரை பார்க்கவில்லை. மனிதனை பார்த்தனால்தான் மனிதனை குற்றம் சொல்லிக் கொண்டு அவர்கள் பிரிந்து போய்விட்டார்கள். அவர்கள் வேதாகமத்தை திறந்து வாசித்து அதற்கு விட்டுக் கொடுத்திருப்பார்கள் என்றால், வசனம் இங்கே சொல்லிக் கொடுக்கிறது, நானோ சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள் என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. இதை அவர்கள் பின்பற்றி இருப்பார்களே, ஆனால் அவர்கள் ஆவியிலே அனலுள்ளவராக இருந்திருப்பார்கள். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போயிருக்க மாட்டார்கள். எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் கற்பிக்கிறார்கள் என்றால், அவர்கள் மனித முகத்தை பார்த்தவர்கள் தான். இந்த சகோதரன், இந்த சகோதரி என்கிற அந்த மனித முகத்தை பார்ப்பதால் தான் சபையை விட்டு அவர்கள் பிரிந்து போயிருக்கக்கூடிய நேரம் இருக்கிறது. ஆனால் கர்த்தரை அவர்கள் பார்த்திருப்பார்கள் என்றால், வசனம் சொல்கிறது, நான் ஆராதிக்கிற கர்த்தர் சாந்தமாக இருக்கிறார், நான் ஆராதிக்கிற கர்த்தர் மனத்தாழ்மையாக இருக்கிறார், நான் அவரிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளும் போதுதான் என் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் என்று சொல்கிறார். ஏனென்றால் அப்பொழுது என்கிற வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்துகிறார். நீங்கள் எப்பொழுது கற்றாலும் கர்த்தரிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். இங்கே அதைத்தான் வீட்டு சபையிலே சொல்லிக் கொடுக்கிறோம். வீட்டு சபையிலே சொல்லிக் கொடுப்பது மன்னிப்பை குறித்து, மற்றவர்களை எப்படி மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறோம். வீட்டு சபையிலே எப்படி தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. வீட்டு சபையிலே மற்றவர்களை எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. கர்த்தருக்கு எப்படி பயப்பட வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக இதை நான் முழுமையாக பின்பற்றுவேன் என்றால், நான் பெற்றுக்கொண்ட ஆவியிலே வைராக்கியமாகவும் அனலாகவும் நான் இருப்பேன்.
அதைத்தான் இங்கே பேதுரு சொல்லிக் கொடுக்கிறான். நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கிக் கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட நாளை மறுநாள் சபை கூடும் பொழுது ஊக்கமாக அன்பு கூறுங்கள். மறந்து விடாதீர்கள், இந்த சுத்த இருதயம் உங்களுக்குள்ளே பலமாய் கிரியை செய்ய வேண்டும். எந்த சகோதரனையும் சகோதரியும் பார்க்கும்போது 100% நீங்கள் பிரைஸ் லார்ட் பிரதர் சிஸ்டர் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ண ஓட்டம் உங்களுக்குள்ளே விவரமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம். தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். தீமோத்தேயு புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு புத்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. இப்பொழுது சேர்த்து பாருங்கள். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. என்னவாம்? ஆரோக்கியமான வசனத்தின் சட்டம் என்று சொல்லுகிறது வசனம். அப்போ உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது என்ன? இயேசுவை பற்றும் விசுவாசம், அன்பு, கேட்டிருக்கக்கூடிய ஆரோக்கியமான அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். விட்டுவிடாதீர்கள். எத்தனையோ விதமான உபதேசங்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கின்றன. நாம் ஆவியிலே அனலாய் இல்லை என்றால் நம் ஆவியை அவித்து போடக்கூடிய அநேகர் சுற்றி திரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்குத்தான் நாம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கக்கூடியது, நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். இன்று அநேகர் பிரபலமாக இருக்கக்கூடியதற்கு காரணம் என்ன? செவிவழியாய் சொல்லப்பட்டதை அநேக ஜனங்கள், திரளான ஜனங்கள் கேட்டு அதுதான் உண்மை என்று அவர்களை பின்பற்றுகிறார்கள். ஆனால் அவர்கள் என்று ஒரு நாள் தன் முட்டிகளை மடக்கி தன் தலையை சாய்த்து வேதத்திற்கு தன் கண்களை விட்டுக் கொடுக்கிறார்களோ, பாவம் பாவம் என்கிற அந்த எண்ணத்தை எப்பொழுது உள்ளே வைத்துக் கொண்டு வேதத்திற்கு தலை வணங்குகிறார்களோ அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்படும். வைராக்கியமாகத்தான் சென்று கொண்டிருந்தான் தமஸ்கு பட்டணத்தை நோக்கி பவுல். சடுதியிலே அங்கே ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. ஆண்டவரே, நீர் யார் என்று அவன் கேட்கிறான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபையை குறித்து கர்த்தருக்கு எவ்வளவு வைராக்கியம் என்பதை நீங்கள் கவனியுங்கள். நீ துன்பப்படுத்துகிற எப்படி? கர்த்தர் நான். ஆக அப்ப துன்பப்படுத்துகிற என்றால் இங்கே சபையை அவர் எந்த அளவிற்கு நேசிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தீமோத்தேயுக்கு அவன் எழுதி கொடுக்கும் போதும் அதுதான் சொல்லுகிறான். ஆரோக்கியமான வசனங்களின் சட்டம் என்று சொல்லிக் கொடுக்கிறான். அதை கை கொண்டிரு என்று சொல்லுகிறான். அடுத்தது, அது உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருள் என்று சொல்லிக் கொடுக்கிறான். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆவியினால் அதை காத்துக்கொள்ள வேண்டும். காரணம், பொய் என்று அங்கு ஒரு விஷயம் என்றால், தவறு என்று அங்கு ஒரு விஷயம் என்றால், உள்ளே இருக்கக்கூடிய தேவனுடைய ஆவி அதை சுட்டி காட்டும். இந்த இடத்தில் நீ எவ்வளவுதான் பேச வேண்டும், இந்த இடத்தில் நீ இதுதான் இருக்க வேண்டும், இங்கே இப்படி பேசு, இப்படி பேச வேண்டாம், இதை பாரு, இதை பார்க்க வேண்டாம் என்று உள்ளே இருக்கக்கூடிய ஆவியை சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனால் நான் எந்த அளவிற்கு அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்திருக்கிறேன் என்பது நம்முடைய நிதானத்திற்கு விட்டு விடுகிறேன். நாம் தான் அதை கவனிக்க வேண்டும். அதைத்தான் யாக்கோபு சொல்லுகிறான் 1ஆம் அதிகாரத்துல. உங்கள் ஞானத்தில் ஒருவன் குறைவுள்ளவனாக இருந்தால், யாரையும் கண்டிக்காத ஒருவர் இருக்கிறார், எல்லோரிடத்திலும் அன்பு கூறுகிற ஒருத்தர் இருக்கிறார், அவரிடத்திலே கேளுங்கள், அவர் உங்களுக்கு தருவார் என்று நமக்கு வார்த்தை சொல்லிக் கொடுக்கிறது. ஆக இந்த நற்பொருளை நாம் தேவனுடைய ஆவியின் மூலமாக காத்துக்கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் வைக்கிற அந்த விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து. ஆக அந்த ஆவி நமக்குள் இருக்கும் பொழுது நாம் வைராக்கியத்தில் இன்னும் பலன் கொண்டிருக்க வேண்டும். எப்படி அப்பொல்லோ அவன் திஷ்டாந்தப்படுத்தி விரைத்து காண்பித்தானோ, யூதர்களிடத்தில் எப்படி தர்க்கம் பண்ணுகிறானோ, அன்று அவர்களுக்கு யூதர்கள் கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது யூதர்கள் கிடைத்தார்கள். இன்று நம்மிடத்திலே அநேக கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வையிலே அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒரு பாரம்பரிய சபையாக இருக்கட்டும், சர்ச்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய பெந்தகோஸ்து சபை பிரிவுகளாக இருக்கட்டும், எல்லோரும் இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். உணர்வதற்குத்தான் இருதயம் இல்லை. இயேசு அறிவதை பறித்து பேசவில்லை. உங்கள் உள்ளம் உணர்ந்திருக்கிறதா என்றுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நான் கர்த்தர் என்பதை நீங்கள் உள்ளத்தில் உணர்ந்தீர்கள் என்றால் நீங்கள் பொய் பேச மாட்டீர்கள்.
நான் கர்த்தர் என்பதை நீங்கள் உள்ளத்தில் உணர்ந்திருந்தால் நீங்கள் டிவி பார்க்க மாட்டீர்கள், தொலைக்காட்சி சீரியல் பார்க்க மாட்டீர்கள், சினிமாவை பற்றி பேச மாட்டீர்கள். உங்கள் செல்போனை திறப்பீர்கள் என்றால் அநேக சினிமா தொடர்பான செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். அதில் கை வைத்து பார்க்கக்கூடியவர்கள் அநேகர் உண்டு. இன்னும் சத்தியம் தெரிந்த பிறகும் சினிமா சம்பந்தமான செய்திகளை வாசிப்பதிலும் அதை கேட்பதிலும் ஆர்வம் கொண்டவர்கள் அநேகம் இருக்கிறார்கள். விளையாட்டை விட்டுவிட்டேன், அரசியலை விட்டுவிட்டேன், அரட்டை அடிப்பதை விட்டுவிட்டேன், ஆனால் அதை சம்பந்தப்படுத்தி பார்க்கக்கூடிய கட்டுரைகளை குறித்தும் செய்திகளை குறித்தும் யூடியூபிலே வரக்கூடிய அந்த கிளிப்பை குறித்து பார்ப்பதற்கு என் உள்ளம் இன்னும் ஆர்வமாக இருக்கிறது என்றால் ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொள்வதில் இருந்து நான் தவறியிருக்கிறேன் என்று அர்த்தம். வெறுக்க வேண்டும் என்று வேதம் சொன்னால் வெறுத்துத்தான் ஆக வேண்டும். நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நேசித்துத்தான் இருக்க வேண்டும். ஆக இதற்கு அடிப்படை நாம் தேவனிடத்திலே பெற்றிருக்கிற ஆவியை பயன்படுத்த வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம். தெசலோனிக்கர் எழுதும் பொழுது பவுல் இன்னொரு வார்த்தையும் கூட்டி பயன்படுத்துகிறார். 2 தெசலோனிக்கர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஆமென். ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தின பிறகு அவன் பயன்படுத்துகிற அடுத்த வார்த்தை கர்த்தருக்கு பிரியமான சகோதரர் என்று சொல்கிறான். 11, 12 நீங்கள் வாசிப்பீர்களானால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கும்படி. நன்றாக கவனிங்கள். சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற. நீதி ஒன்று இருக்கிறது அல்லவா? அக்கிரமம் என்றால் கிரமம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? அதனால்தானே ஆண்டவர் சொன்னார், மத்திய புத்தகம் 7ஆம் அதிகாரம் வாசிப்பீர்கள் என்றால் 21 23 முடிய, ஆண்டவரே உன் நாமத்தினாலே பிசாசை துரத்தினோம் ஆண்டவரே, உன் நாமத்தினாலே நாங்கள் என்ன செய்தோம்? அற்புத அடையாளங்களை செய்தோம் ஆண்டவரே, தீர்க்க தரிசனம் சொன்னோம் ஆண்டவர் என்று கேட்கிறார். அவர்களை பார்த்து கர்த்தர் பேசுகிற வார்த்தை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். அந்த அக்கிரம செய்கை என்றால் ஆக அப்போ அற்புதம் செய்வது அக்கிரமா? ஆக அவர் கர்த்தர் எதிர்பார்க்கிற விஷயம் கிரமமாக, ஒழுங்கும் கிரமமாக இருக்க வேண்டும் சபையிலே என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் இங்க சொல்லுகிறார். சத்தியத்தை விசுவாசியாமல் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் ஞானஸ்நானம். தசமபாகம் என்பது புதிய உடன்படிக்கையில் இல்லை என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக தேவன் ஒருவர் என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஆக இந்த சத்தியத்திலே அவர்கள் விசுவாசியாதபடியினால் அநீதியில் அவர்கள் பிரியப்படுகிறார்கள். அநீதியில் ஏன் பிரியப்படுகிறேன்? அங்கு சுயநலம் இருக்கிறது, சுய நீதி இருக்கிறது, உலகம் இருக்கிறது, உலக பாரம்பரியம் என்கிற ஒன்று இருக்கிறது. நாங்கள் தான் ஆதி திருச்சபை என்கிற சொல்லக்கூடிய அந்த பாரம்பரியம் என்கிற வார்த்தை அவர்கள் விட்டால் மாத்திரம்தான் அவர்கள் நீதியில் பிரியப்பட முடியும். இல்லை என்றால் அது அநீதியாக மாறிவிடும். அது தேவனே அதற்கு ஒரு வார்த்தைக்கு, அந்த விஷயத்திற்கு ஒரு பெயர் வைக்கிறார். நீங்கள் கவனிங்களேன். சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படி. அந்த சத்தியத்தில் பிரியமில்லை என்றால் அதற்கு என்ன பெயர் வைக்கிறார்? பொய் என்கிற பெயர் வைக்கிறார். சத்தியம் இல்லை என்றால் அங்கு பொய் என்று சொல்கிறார். அந்த ஆக்கினைக்குள்ளாக்கும்படி என்னவாகிறது? அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக. ஒன்று சத்தியத்தை விசுவாசி, இல்லை என்றால் சத்தியம் இல்லை என்றால் அங்கு என்ன இருக்கிறது? பொய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால்தான் அது 12ஆம் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக. கொடிய வஞ்சகம். நீங்கள் பொய்யை நம்புவீர்கள் என்றால் அங்கு கொடிதான வஞ்சகம் வரும் என்றுதான் கர்த்தர் சொல்கிறார். ஏனென்றால் 11 சொல்கிறது, சத்தியத்தை விசுவாசி. அதில் விசுவாசியாவிட்டால் அநீதியில் தான் பிரியப்படுவாய். சத்தியத்தை விட்டுவிட்டால் அங்கு அநீதி உள்ளே வரும். அதில் தான் உன் பிரியம் இருக்கும். அது என்னவாக மாறுகிறது? பொய்யாக மாறுகிறது. இல்லை. ஆக இப்பொழுது 13ஆம் வசனத்துக்கு அவன் வருகிறான். எப்படியாம்? கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும். ஆக்கப்பட்டீர்கள் அல்லவா? தேவனுடைய ஆவியை பெற்ற பொழுது பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் அல்லவா? மனம் திரும்பி விட்டீர்கள். மனம் திரும்பி விட்டார் என்றால், நான் இன்று தவறு செய்து விட்டேன், எல்லாம் தவறு என்று தெரிந்த பிறகு நான் மனம் திரும்புகிறேன். அப்போஸ்தலர் 2:38 தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
மனம் திரும்பி என்கிறது கமா போட்டிருக்கிறது. ஆக அந்த மனம் திரும்புற விஷயத்தில் எல்லாம் உணர்ந்து விட்டது. நான் பாவி என்கிற உணர்வு வந்த பிறகு இப்பொழுது என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அதனால்தான் நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தம் என்கிற வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆக நான் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், என் பாவம் கழுவப்பட வேண்டும் என்றால் அங்கு இயேசுவின் நாமம் தேவை. புருஷ புத்தகம் 4:12 சொல்லிக் கொடுக்கிறது, வானத்திற்கும் பூமிக்கும் இந்த நாமமே அல்லாமல் வேறு நாமம் இல்லை. எதற்கு? நீங்கள் ரட்சிப்பு அடைவதற்கு. ஆக இங்கு திரும்ப சொல்கிறான், ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்பு அடையும்படிக்கு 2 காரியம் சொல்கிறான். ஒன்று ஆவியினாலே பரிசுத்தம், 2வது சத்தியத்தை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? ரட்சிப்பு கிடைக்கிறது. ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினால் நான் என்ன செய்கிறோம்? எங்கள் ஜெபங்களிலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் என்று அவன் சொல்லிக் கொண்டான். பிரியமானவர்களே, நாம் ஆவியை பெற்றுவிட்டு அமைதியாக இருப்பதிலே என்ன லாபம்? போய் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது நம்முடைய வேலை. ஆவியிலே வைராக்கியம் உள்ளவர்கள் பேதுருவை பாருங்கள், அப்போஸ்தலரை பாருங்கள். ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆவியை பெற்ற பிறகு அமைதியாக இருந்ததாக எங்கும் எழுதப்படவில்லை. ஆனால் நாம் அப்படியா? நம்மை நாம நிர்ணயிக்க வேண்டிய தருணம் தானே. பந்து எடுப்பதற்கு முன்னதாக வாசிக்கப்படுகிற வசனம் கவனியுங்கள். 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 31 சொல்லிக் கொடுக்கிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். ஆக நம்மை நாம் நிதானிக்க வேண்டிய தருணம் இந்த 8 மணி வகுப்பிலே சகோதரர்கள் பேசி சொல்லிக் கொடுக்கக்கூடிய அத்தனை வசனங்களிலும் நாம் நம்மை எந்த அளவுக்கு நிதானித்திருக்கிறோம் நம்முடைய ஆவியிலே. ஏனென்றால் தன்னுடைய ஆவியிலே உங்களுக்கு தந்தரில் இருக்கிறார், அதில் அவர் நிலைத்திருக்கிறார் என்றெல்லாம் வசனத்தை வாசித்தும் அல்லவா. நாம் அந்த ஆவியிலே எப்படி இருக்கிறோம் என்பதை நிதானிக்கக்கூடிய நேரம் தான் இந்த 8 மணி நேரம். சபை கூடுகிறது, இங்கே நிதானித்து விட்டு நான் அடுத்த நாள் அதை கிரியை செய்ய ஆரம்பிக்கிறேன். இப்பொழுது சபை கூடுகை நாளை மறுநாள் என்றால் நான் அந்த அன்புக்கும் நற்கிரைகளுக்கும் ஏவப்படும் என்றால் நான் அந்த கிரியை என்ன செய்திருக்கிறேன் என்பதை கவனித்து சபையாரோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டியும். இதைத்தான் அவன் சொல்லிக் கொடுத்தான். அன்புக்கும் நற்கிரைகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடுவதை சிலர் விட்டு விடுகிறது போல் நாம் விட்டுவிடக் கூடாது என்று சொல்லிவிட்டுத்தான் நாளானது சமீபத்தில் இருக்கிறது ஐயா. அதனால் நீங்கள் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள். எப்படி புத்தி சொல்ல முடியும்? வசனத்தை கை கொள்ளும் போது வரக்கூடிய பிரச்சனைகளையும் சந்திப்புகளையும் நான் மற்றவர்களுடன் எப்படி பகிர்ந்து கொள்ள முடியும் என்றால் நான் கிரியையிலே அதை காற்றிக் கொடுக்க வேண்டும். நான் ஆவியில் என்ன செய்தேன்? ஏனென்றால் சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள்? அப்போஸ்தலர் புத்தகத்தை வாசிப்பீர்கள் என்றால் அவர்கள் ஆவியை பெற்றுக்கொண்டு அமைதியாக இல்லை. அவர்கள் வெளியூரிலே சென்று சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அங்கே நடக்கிற விஷயங்களை எருசலேம் சபையிலே சொல்லி பகிர்ந்து கொள்கிறார்கள். அங்கே நற்கிரியைகள், அந்த கிரியின் மூலமாக தேவன் எந்த அளவுக்கு மகிமைப்பட்டார், தாங்கள் எந்த அளவுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தோம் என்பதெல்லாம் விவரிக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. ஆக இங்கு நாம் பார்த்த இந்த வசனத்தின்படி அந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறதற்கும், விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டோம், ரட்சிப்பு அடைவதற்கும் ரட்சிப்பை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். நாம் ஆவியில் இன்னும் அனலுள்ளவர்களாய் மாற வேண்டும். அடுத்து ஒரு விஷயத்தை வாசிக்கலாம். பிலிப்புக்கு எழுதும் பொழுது என்ன சொல்கிறார் என்று கவனிக்கலாம். பிலிப்பியர் புத்தகம் 3ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் மாமிசத்தின் மேல் நம்பிக்கையிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். ஆமேன். எவ்வளவு அழகான வசனம்! என்ன சொல்கிறது பாருங்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். இங்கே அவர் என்ன சொல்கிறான்? மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இராமல். இன்று அநேகர் மாம்சத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அவன் சொல்லுகிறான், நம்பிக்கையாய் இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து. இந்த ஆராதனை எது? புத்தியுள்ள ஆராதனை. உங்களுக்கு நன்றாக வகுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கும். ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து விட்டு திரும்ப இங்கே வந்து விடலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12:1.
சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கும் பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். ஆமென். புத்தி உள்ள ஆராதனை எப்படி செய்ய வேண்டும் என்று பிலிப்பியருக்கு எழுதும் சொல்கிறான். ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து. ஏனென்றால் உங்கள் தேவன் ஆவியாக இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று வேதம் திரும்ப 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 எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் ஆவியாக இருக்கிறார் என்பதை படிக்குகிற நான் அதை உணராத பட்சத்தில் தான் என்ன செய்கிறேன்? அவருக்கு ஒரு சிலை வைக்கப்பட்ட இடத்திற்கு நான் பயணிக்க ஆரம்பிக்கிறேன். இது தேவனுக்கு எதிரான பெருமை என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இங்கே ரோமருக்கு எழுதும் போது பவுல் சொல்கிறான் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதுதான் என்னவாம்? புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லிக் கொடுக்கிறான். நீ மேல் வசனத்தை கவனித்து பாருங்கள். சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். மாம்சத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறீர்கள் அல்லவா? ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அதுதான் நடக்கிறது. ஆக நீங்கள் தேவனுக்கு நீங்கள் ஜீவ உள்ள பலியாக ஒப்புக் கொடுப்பீர்கள் என்பதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அங்கே ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்வது எப்போது வருகிறது? இந்த மாம்சத்தை நீங்கள் முழுமையாக அழித்து நீங்கள் ஜீவ நிலையை கொண்டு வரும் பொழுதுதானே அங்கு நடக்கிறது. அப்பொழுதுதான் அது புத்தி உள்ள ஆராதனையாக மாறும். இன்னும் நான் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைப்பவனாக இருந்தால் அது எப்படி புத்தி உள்ள ஆராதனையாக மாறும்? ஆவியிலே தேவனுக்கு ஆராதனை செய்ய எப்படி முடியும்? அப்ப இந்த ஆவியிலே நான் சரியாக இருப்பேன் என்றால் இந்த சரீரமும் அவன் சொல்லுகிறான், சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவம். அப்ப பிரியமான ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும் என்றால் இந்த சரீரத்தை கொடுத்தது யார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? ஆமென். ஆமென். என்ன சொல்லிக் கொடுக்கிறது வசனம்? கவனியுங்கள். உங்கள் சரீரமானது, நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் ரோமருக்கு எழுதும் போது பவுல் சொல்கிறான். அது புத்தி உள்ள ஆராதனை. இப்ப அந்த சரீரத்தை பெற்ற பிறகு யோசித்து பாருங்கள். அங்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயம் எப்படியாம்? அது ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னது. அடுத்து தேவனுடைய எப்படி அந்த புத்தியுள்ள ஆராதனை எப்படி மாற்றுகிறது என்று, இந்த சரீரத்தை எப்படி கொண்டு வருகிறது என்று பார்த்தென்றால் வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லிக் கொடுப்பது போல, நீங்கள் உங்கள் சரீரங்களை யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டீர்கள்? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். அதை ஞாபகப்படுத்துகிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அப்பதானங்க நீங்க தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க முடியும். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்ற எண்ணம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் பரிசுத்தமும் நீங்கள் ஜீவ பலியாக கொடுக்க முடியும். இல்லை என்றால் மாம்சம் என்கிற ஒரு எண்ணம் அங்க தலை தூக்க ஆரம்பிக்கும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வாசித்தோம் அல்லவா? மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்ய என்றால், நான் ஆவியிலே ஆராதனை செய்யும் பொழுது மட்டும்தான் அது புத்தியுள்ள ஆராதனையாக மாறும். ஆனால் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் என்றால் என் சரீரம் தேவனாலே பெற்றும் தேவனுடைய ஆவி தங்கியும் இருப்பதை நான் என்ன செய்யாமல் இருக்கிறேன்? அறியாமல் இருக்கிறேன். அந்த அறியாமல் இருக்கிறால் தான் இன்றும் கட்டட சபைக்கு சென்று கொண்டு மனிதனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரம்பரிய சபைக்கு சென்று கொண்டு இன்னும் சிலையை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஆராதனை அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல. நான் ஆராதிக்கிற கர்த்தர் ஆவியாக இருக்கிறார் என்றால் என் சரீரம் தேவனாலே பெற்றிருக்கிறது. இந்த சரீரத்திலே தேவனுடைய ஆவி இருக்கிறது. அதை நான் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பொழுது நான் பரிசுத்தமாக அது ஜீவ பலியாக நான் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. இப்போ இந்த ஆவியை நான் அலல் உணவாய் மாற்றிக் கொண்டிருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். எபேசியர் புத்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. சகோதரி, நீங்க 16ஆம் வசனத்திலிருந்து
16 21 முடிய. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஆமென். ஆமென். வாசிக்கப்பட்ட வசனம் கவனித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நாம் ஆரம்பத்திலே வாசித்தோம் அப்போஸ்தலர் புத்தகம் 18 அதிகாரம் 5 வசனம். தைரியமாய் வைராக்கியமாய் என்கிற 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டது பவுல் மூலமாக. இங்கே அவன் பேசுகிறதை கவனிங்கள். எபேசுக்கு எழுதும் பொழுது நாட்கள் பொல்லாதவைகளால் ஆனதால், எப்படி நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு, ஆகையால் நீங்கள் மதி அற்றவர்களாய் இராமல், ஐயா காலம் பொல்லாதவாக இருக்கிறது, இன்னும் நான் புத்தி இல்லாமல் இருக்கிறேன் என்றால், மதி இல்லாமல் இருக்கிறேன் என்றால், எப்படியாம் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆரம்பத்திலே பார்த்தோம். அறிந்து கொள்வது என்பதை தாண்டி இங்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தர் அநேகருக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு எனக்கும் தான் அவருடைய உள்ளான அன்பை உணர்ந்திருக்கக்கூடிய உணர்வு இருக்கிறது. அதனால்தான் நாம் இந்த 8 மணிக்கும் தேவனுடைய வார்த்தை இவ்வளவு ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உள்ளத்தை நாம் தேவனுக்கு கொடுத்தபடியால் மதி அற்றவர்களாய் இருக்கக்கூடாது என்பதால் கர்த்தருடைய சித்தம் என்னதென்பது உணர்ந்து கொள்ளக்கூடிய நபராக நாம் இருக்கிறோம். அதனால்தான் சொல்கிறான், தேவனை நீங்கள் முழுமையாக உணர்ந்திருப்பீர்கள் என்றால் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். இங்க 2 வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறான். ஒன்று என்ன மார்க்கம்? துன்மார்க்கம். நாம் இருப்பது கிறிஸ்துவின் மார்க்கம், தேவனுடைய மார்க்கம், பரிசுத்த மார்க்கம், ஜீவ மார்க்கம் என்றெல்லாம் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த மார்க்கத்திற்கு விரோதமாக வரும் என்றால் அது துன்மார்க்கம் என்று சொல்லுகிறது. ஆக துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், நல்ல மார்க்கத்திற்கு எதிரடையாக போனால் மதுபானம் அருந்திய நபர் எப்படி இருப்பார்? தன் சுய நினைவை அற்றவராக இருப்பார். அந்த மனிதனை போன்று நீங்கள் இருக்கக்கூடாது என்பென்றால் நீங்கள் ஆவியிலே அனலாக இருக்க வேண்டும். எந்த ஆவியிலே? தேவன் கொடுத்த ஆவியிலே அனலாக இருப்பீர்கள் என்றால், இங்கே ஆவியில் நிறைந்து என்று சொல்லுவார்கள். ஆவியில் நிறைந்து என்றால் நீங்கள் கட்டட சபையிலே பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் கண்ணா பின்னா என்று வார்த்தைகளை பயன்படுத்தி களவென்று கத்திக்கொண்டே இருப்பார்கள். ஒருவர் பேசுவது மற்றவர்கள் என்னவென்று நமக்கு புரியாது. அதுவல்ல ஆவியில் நிறைவது. ஆவியில் நிறைந்திருப்பது என்றால் ஆவியின் கனியில் நீங்கள் பரிபூர்ணப்பட்டிருக்க வேண்டும். கவனிங்கள் இந்த வார்த்தையை. ஆவியிலே நிறைந்திருப்பது என்றால் ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இதிலே நீங்கள் நிறைந்திருப்பீர்கள் என்றால், இப்பொழுது 19 சொல்கிறது, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவர்கள். இப்போ நான் ஆவியில் நிறைந்திருக்கிறேன் என்றால், தேவனுடைய அந்த ஆவியின் கனியில் நிறைந்திருக்கிறேன் என்றால், வேதத்தில் இருக்கக்கூடிய வசன வார்த்தைகள் எடுத்து ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக் கொண்டு, இப்பொழுது கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை என்ன செய்வேன்? இருதயத்திலே பாட ஆரம்பிப்பேன், நாக்கில் அல்ல. எனக்கு குரல்கள் நன்றாக இருப்பது என்பதற்காக நான் இன்று இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொண்டு பாடுவதால் மற்றவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அதுவல்ல கர்த்தர் சொல்லுகிற ஆவியில் நிறைவது. தேவனுடைய ஆவியில் நிறைந்து ஆவியின் கனியிலே நிறைந்து மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழக்கூடிய மனிதன் நான். இப்பொழுது என் உள்ளத்தில் இருந்து வருகிறது ஒரு பாடல், கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஏனென்றால் அடுத்த வசனம் கவனிங்கள். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் தேவனுக்கு என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அங்க பயபக்தியோடு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு தான் அடுத்து ஸ்தோத்திரம் பண்ண சொல்கிறார். சொல்லிவிட்டு கடைசியாக அவர் முடிக்கிற விஷயத்தை கவனிங்கள். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். நமக்குள் இருக்கக்கூடிய மிக பெரிய பிரச்சனை எந்த அளவிற்கு கீழ்ப்படிவது, எதற்கெல்லாம் கீழ்ப்படிவது? கேள்விகள் வந்து கொண்டே இருக்கும். வசனம் சொல்கிறது, பயத்தோடு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இதுதான் வசனம். எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம். எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள், தேவ பயத்தோடு கீழ்ப்படியுங்கள். ஏனென்றால் அவர் ஒவ்வொருவரிடத்திலும் கணக்கு கேட்பார் என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது.
அவனவன் கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது என்றால், என் கிரியை ஆவியின் கிரியாக இருந்ததா? என் கிரியை மாம்ச கிரியாக இருந்ததா? என் கிரியை விசுவாசத்தோடு இருந்ததா? என் கிரியை செத்த கிரியாக இருந்ததா? என்றால் தெய்வ பயம் அங்கு இருக்கும் என்றால் அங்கு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிதல் ஆரம்பிக்கும். ஏனென்றால் ஒருவரை கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக நான் இன்று தேவனுடைய ஆவியை சரியாக பயன்படுத்துகிறேனா? அவர் ஆவியை அவித்து போடாமல் வைராக்கியம் கொண்டு சத்தியத்தை சத்தியமாய் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேனா? நாம் நிதானிக்க வேண்டிய தருணம். இதனுடைய அடுத்த பகுதியை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வகுப்பிலே நாம் பார்க்கலாம். நான் ஒரு சிறு ஜெபத்தோடு இந்த கூடுகையை நிறைவு செய்கிறேன். உங்கள் தலைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்கள் இருதயத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் ஆண்டவர் இரட்சகருமா இருக்கிற இயேசுவே, உம்மை நன்றியோடு போற்றுகிறேன். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர், கிருபையும் இரக்கமும் அன்பும் உருவானவர். ஐயா, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு உமது வேத சத்திய வசனங்களை கொண்டு பேசினீர். நாங்கள் இன்னும் மனந்திரும்பும் காரியங்கள் இருக்கும் எனால் எங்களை வெளிப்படுத்தும். உமது ஆவியிலே வைராக்கியம் இன்னும் எங்களுக்கு வரவில்லை என்றால் அதை கொண்டு வாரும். நாங்கள் அறியாத பிள்ளைகள், எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. இன்னும் அறிந்து உணர்வதற்கு எங்கள் இருதயம் தயாராக இல்லாத பட்சத்துல அதை மாற்றித்தரக்கூடியவர் என் கர்த்தர். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்டோம். உமது ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்டோம். நாங்கள் கிரியை செய்வோம். ஆவியிலே வைராக்கியம் உள்ளவர்களாய், ஒரு பவுலை போல, பேதுருவை போல, அப்பல்லோவை போல நாங்கள் ஆவியிலே வைராக்கியம் உள்ளவர்களாய் உமது வார்த்தையை உமது நாள் சமயமாயிருக்கக்கூடிய இந்த நாளிலே சொல்வதற்கு எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. முன்னதாக எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் தவறுகளை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க. எல்லாவற்றையும் நான் உங்களிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இது இந்த நாள் கூடுகையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரர்களையும் சகோதரிகளையும் சிறியவர்களையும் பெரியவர்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உமது இரக்கம் பெரிது ஆண்டவரே. எங்களை முழுமையாய் தாழ்த்தி கொள்கிறோம். இது அப்படியே எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி தகப்பனே. ஒரு விசை தாழ்த்தி எங்கள் ஜெபங்களை எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ்.